கும்பராசினரே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது? பொதுவா ஒரு சின்ன தகவலை சொல்லிடுறேன். திங்கள் கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த வார பலன் தொடங்குகின்ற நாள் 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தின் தொடக்க நாட்களே உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருப்பது நன்மையினை ஏற்படுத்தும். புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை மாலை அவற்றில் மாற்றம் ஏற்படும். ஒரு சங்கடம் வந்தா சந்தோஷம் இருக்கணும் இல்ல? சங்கடத்தை பார்த்தாச்சு, நெருக்கடியை பார்த்தாச்சு, பிரச்சனையை பார்த்தாச்சு, அடுத்து வெளியில வரணும். அப்போ புதன்கிழமை தொடங்கி மறுபடியும் ஒரு நல்ல நிலை உங்களுக்கு ஏற்படும். இன்னும் குறிப்பா சொல்ல போனா வெள்ளிக்கிழமை மாலை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும், உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும், கையில பணப்பழக்கம் இருக்கும், வியாபாரம் முன்னேற்றம் அடையும். இது சந்திரன் கொடுக்கின்ற பலன். இந்த வாரத்தில் பாத்தீங்கன்னா பெருமளவில் மற்ற 8 கிரகங்கள் உங்களுக்கு யோகத்தை செய்வதாக இல்லை. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது. சஞ்சாரத்தின் காரணமாக அல்ல, பார்வையின் காரணமாக. எப்படின்னா குரு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். 6ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது கொஞ்சம் நோய் நொடி ஏற்படும், குடும்பத்துல பிரச்சனை ஏற்படும், எதிர்ப்புகள் தலை தூக்கும், நண்பர்களாகவே இருந்தவர்கள் கூட உங்களுக்கு எதிரிகளாக மாறுவார்கள் என்பது விதி. அதே குருவுடைய பார்வைகள் இருக்கு பாருங்க. அவர் எந்த இடத்தில் சஞ்சரித்தாலும், எப்படி சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகள் மூன்றுமே யோகத்தை வழங்கிடக்கூடியது. அப்போ 10ஆம் இடத்தை குரு பார்த்துறாருங்க. அப்போ தொழில ஒரு நிம்மதி இருக்கும், வியாபாரத்துல நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த பணம் கிடைக்குங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழில் மாதிரி போயிட்டே இருக்கும், வருஷம் வாழணும் இல்ல, அந்த வாழ்க்கைக்குரிய வழியினை குருவுடைய பார்வை 10ஆம் இடத்துக்கு கிடைக்கின்ற பார்வை உங்களுக்கு கொடுக்கும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். விரைய செலவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும், கொஞ்சம் அலைச்சல் குறைய ஆரம்பிக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். இப்ப அந்த 2ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு. 7.5 சனியின் பாத சனி காலகட்டம் இந்த காலகட்டம் கொடுக்கும். அப்போ அந்த 7.5 சனியுடைய பாத சனியினை குரு பார்க்கின்ற காரணத்தினால் 7.5 சனியினால் ஏற்படுகின்ற சங்கடங்கள் உங்களை நெருங்காமல் போகும். இது மட்டும்தான் ஒரு சிறப்பு அம்சம். இந்த நேரத்துல சனிக்கு குரு பார்வை கிடைத்து விடுகிறது. அப்போ 7.5 சனியுடைய பாதிப்பு கிடையாது. அதே நேரத்தில் செவ்வாய் 4ஆம் இடத்தை சஞ்சரிக்கிறார். ஓடிக்கிட்டே இருப்பீங்க, அலைச்சல் அதிகமாகும், உழைப்பு அதிகரிக்கும். அதற்கேற்ற ஆதாயம் என்று பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ஒரு கேள்விக்குறிதான். உழைப்பு இருக்கும், அதற்கேற்ற ஆதாயம் என்று பார்த்தால் இந்த நேரத்தில் ஒரு கேள்விக்குறி. சூரியன் 5ஆம் இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. சூரியன் 5ஆம் இடத்துல. அதுவும் பார்த்தீங்கன்னா மனக்குழப்பங்கள் கூட சிலருக்கு அதிகரிக்கலாம். கொஞ்சம் எல்லாவற்றிலும் நிதானம் காப்பது நன்மையாக இருக்கும். ஜென்மராசிக்குள்ள ராகு உங்களை சும்மாவே இருக்க விட மாட்டான். ஏதாவது ஆசையை தூண்டி இதை செய்ய, அதை செய்ய, அதை செய்ய, இதை செய்யணும் உங்களை குழப்பத்தை உண்டாக்கி ஆசைகளை ஏற்படுத்தி உங்களை அலைய வைத்து விடுவார் ராகு. யோகக்காரன் இல்லைங்களா, போகக்காரன் ராகு. 7ஆம் இடத்துல கேதுங்க. இப்ப எங்க பிரச்சனை வரும்னா, யாரை நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களால் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். இந்த நட்பின் காரணமாக கூட குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை இருக்கும். 7ஆம் இடம் வாழ்க்கை துணைக்குரிய கலத்திர ஸ்தானமும் 7ஆம் இடம் தான். அங்க போய் கேது சஞ்சரிக்கின்ற போது குடும்பத்திலும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்காது. நேரத்துல கொஞ்சம் மிகப்பெரிய போராட்டத்துக்கிடையே தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்போ இதுவும் கடந்து போகும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தாகணும். புதன் வக்ரம் அடைகிறார். அப்போ புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து போடுவதற்கு முன்னதாக நல்லா யோசித்து பார்த்து கையெழுத்து போடுங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல, அதுவும் பார்த்தீங்கன்னா ரோகத்தை தான் காட்டுது. இந்த நேரத்துல உழைப்பு, உடலில் சலிப்பு, புரியுங்களா, மனதில் சலிப்பு, கொஞ்சம் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற ஒரு வருத்தம் இருக்கு. அடுத்த வாரம் இது மாறும். மாற்றத்தோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.